நான் கூட இந்த படம் ஏதோ ஒரு மார்க்கமா இருக்கும் போல அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா படம் நல்லா இருக்கியா? நம்ம லெஜண்ட் சரவணா அவர்கள் நடித்த லீடர் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஏமியோவை பார்த்துருவோமா? முதல்ல இந்த படம் நல்லா இருக்கா இல்லையா, பார்க்கலாமா பார்க்க வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பரா இருக்கு, போய் பார்க்கலாம். லெஜண்ட் படம் முடிஞ்ச உடனே அண்ணா ஆள் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாப்ல. எங்கடா போயிட்டாருன்னு பார்த்தா ஆக்டிங் கிளாஸ் போயிருக்காரு போல. நீ என்ன பெரிய ஹீரோவா? தாமாடா. ஆக்டிங்ல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அவர்கிட்ட. அது மட்டும் இல்லாம படத்தோட கதையுமே நல்லா இருக்கு. போன வருஷம் என்னடா அவங்களெல்லாம் ஆச்சரியப்படுத்துனுச்சு, இந்த வருஷம் பாடுறா லெஜண்ட் அண்ணாலாம் வந்து மாஸ்க் கட்டிட்டு இருக்காரு. இன்னமும் நீங்க இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா உங்களுக்காக ஒரு ஸ்பாய்லர் அலர்ட். ஏன்னா படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கு, ட்விஸ்ட் எல்லாம் நல்லாவும் இருக்கு. சரி, நான் ஸ்பாய்லர் ரிவ்யூக்குள்ள போறேன். படம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து பாருங்க. இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்தே ஒரு மாதிரி மந்தமா தான் இருந்துச்சு. நினைச்ச படம் ரிலீஸ் ஆகாம கிடைச்ச படத்தை பிடிச்சி பார்த்து, பிடிக்காத படத்தை கொஞ்சம் அடிச்சு பார்த்து தான் போயிட்டு இருந்துச்சு. பிப்ரவரி வந்ததும் தான் வந்தா எந்த படத்தையுமே காணோம். பிப்ரவரி தமிழ் சினிமாவில் படம்லாம் எங்கடா? அப்புறமா 2 ஃபீல் குட் விட்டானுங்க. ஒன்று ஃபீல் குட்டாக இருந்துச்சு, இன்னொன்று குட்னு ஃபீல் பண்ணேன். அப்படியே ஒரு மாதிரி மந்தமாகவே இருந்த சமயத்தில் வந்தவன் தான் இந்த லீடர். எந்த படமுமே வராத நேரத்தில் வந்ததுனால இந்த படம் கொஞ்சம் நல்லா இருக்கா, இல்லை உண்மையிலேயே இந்த படம் நல்லா இருக்கா அப்படிங்கிறதே என் மைண்டால் ப்ராசஸ் பண்ண முடியலன்னா பார்த்துக்கோங்களேன். நல்லா இருக்கு படத்தை, நான் என்ஜாய் பண்ணேன். முதல்ல பாசிட்டிவ் சைட்ல இருந்து போயிடுவோம். படத்தில் ட்விஸ்ட்டை பயங்கரமாக நம்பி இறங்கியிருக்கிறாங்க. ட்விஸ்ட் மட்டும் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருந்துச்சு, படம் புட்டைக்கு போயிருக்கும். நீங்க எது வரைக்கும் சொல்ல சொன்னீங்களோ அதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். படம் பார்க்காதவனுங்களா இதுவரை இருந்தீங்கன்னா கூட இப்போ ஓடிருங்க. அப்புறம் ஸ்பாய்லர் பண்ணிட்டு என்ன திட்டக்கூடாது. இந்த படமும் டிபிக்கல் ஒரு பாஷா டெம்ப்ளேட் படம் தான். அதை நான் ஒரு குறையா சொல்ல மாட்டேன். ஏன்னா பாஷா டெம்ப்ளேட் படங்களை நம்மளால தவிர்க்கவே முடியாது. ஏன் ஜனநாயகன் கூட பாஷா டெம்ப்ளேட் படம் தான். ஆனா அந்த படத்தை எப்படி பிரசன்ட் பண்றாங்க அப்படிங்கறத தான் மேட்டரே இருக்குது. இன்டர்மிஷனுக்காக எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இந்தாம ஆண்ட்ரியா, உங்க அப்பனுக்கு அந்த சரவணா ஸ்டோர் அண்ணாச்சிக்கும் ஏதோ லிங்க் இருக்கு சார், அவன் இப்பதான் கார் மெக்கானிக்கு, இதுக்கு முன்னாடி ராய் ஏஜென்ட், இதெல்லாம் ரிவீல் பண்ணிக்கிட்டே வரப்ப இதெல்லாம் தாண்டா ரிவீல் பண்ண போறீங்க எனக்கு தெரியாதா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தானா பொண்டாட்டியை கொண்டதே இவரு தான் அப்படின்னு தெரிய வந்ததும், என்னடா நீங்க இன்டர்மிஷனுக்கே பாகுபலி டைப்ல ஹைப் கொடுக்குறீங்க, கட்டப்பா ஏன் பாகுபலியை கொண்டாங்கிறத கூட நான் அவ்வளவு யோசிச்சிருக்க மாட்டேன். ஆனா இதுக்கு பல தியரி மைண்ட்ல ஒண்ணுச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்விஸ்ட், அந்த பொண்ணுக்கு காது கேட்காத வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணாங்கல்ல, அது அந்த பொண்ணுக்கு காது கேட்காது அப்படிங்கறத முதல்ல சொல்லிட்டாங்க. ஏன் அவர் பொண்ணை கூட்டிட்டு வர போகும்போது கூட அதை காட்டுவாங்க. ஆனா ப்ரீ கிளைமேக்ஸ்ல போட்டானுங்க ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா. அதுல எனக்கு அந்த பிள்ளை காது கேட்காதுங்கிறதே மறந்து போய் நல்லா ஒர்க் ஆனிச்சு. எல்லாருமே வந்துட்டு ஆக்டிங் வைஸா சூப்பரா பண்ணிருக்காங்க. முக்கியமா நம்ம லெஜண்ட் சரவணா அண்ணாச்சி நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அடுத்ததா பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்டர்மிஷனில் வந்ததை விட அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி இந்த முருகர் பிஜிஎம் வரும், அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் படத்தோட எடிட்டர்லாம் யாருமே பாராட்டுறது கிடையாது, நானாவது பாராட்டுறேன். எடிட்டரும் கதை நமக்கு புரியுற மாதிரி நல்லாவே எடிட் பண்ணியிருந்தாரு. படம் அவ்வளோ நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா, எந்த குறையுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. எனக்கு மட்டும் தான் இது ஃபீல் ஆகுதா இல்லை மற்றவங்களுக்கு இது ஃபீல் ஆகுதான்னு தெரியல. இந்த படத்தில் இருக்கிற நிறைய சீன்ஸை பார்க்குறப்ப எனக்கு மற்ற நிறைய படங்கள் ஞாபகம் வந்துட்டு போகுது. உதாரணத்துக்கு ஸ்டார்டிங்கில் அப்பா பொண்ணுக்கான ஒரு சாங் வரும், எனக்கு ஏன் அதுக்கு ஈடா மீனாட்டிக்கா ஞாபகம் வருதுன்னு தெரியல. நம்ம அறந்தாங்க நிஷா அப்பா பொண்ணை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணும், எனக்கு ஏன் வேலாயுதம் அண்ணன் தங்கச்சி ஞாபகம் வருதுன்னு தெரியல. மலையில ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, ஆதி படம் ஞாபகம் வருது. அட இதை கூட விடுங்கப்பா, ஹீரோ வந்துட்டு வண்டியில அர்ஜென்ட்டா போயிட்டு இருப்பாரு, ஷாம் வந்துட்டு வண்டியில ஏறுவாரு, எனக்கு எதுக்கு தில்லாலங்கடி படம் ஞாபகம் வரணும்? இந்த வியாதி எனக்கு மட்டும் தான் இருக்கா இல்ல உங்களுக்கும் இருக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு ஹார்பர்ல இருக்கிற கண்டெய்னர் சும்மா கண்டெய்னரை பத்தி பேசுவாங்க. அதை பாக்குறப்ப கண்டெய்னர்ல என்னையா இருக்கு? அதுல 1/2 கிலோ புளி இருக்கு சார். எதுக்கு தேவையில்லாம கண்டெய்னர்ல புளி? பேசிக்கா நீங்க பெரிய டான்ஸ் சார். டான்ஸ்னாலே பொதுவா அந்த கண்டெய்னர் சுத்தி தான் சார் அவங்க சீன்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு தேவை இருக்கோ இல்லையோ நீங்க சும்மா 4 தடவை கண்டெய்னர்னு சொல்லிட்டு தான் இருக்கணும். அப்புறம் படத்துல தலைவன் ப்ரப்போஸ்லாம் சூப்பரா பண்ணுவான் தெரியுமா? அது என்னமோ ஒன்று சொல்றாரே, எனக்கு அம்மா இல்லை, நீ பண்றதெல்லாம் பார்க்குறப்ப எங்க அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்கு, அதனால என் குழந்தைங்களுக்கு அம்மாவா நீ இருப்பியா? அதை தாண்டி செகண்ட் ஹாஃப் ஃபிளாஷ்பேக்ஸ்லாம் கொஞ்சம் போர் அடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் போன அளவுக்கு செகண்ட் ஹாஃப் போகாததுக்கு காரணம் அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ஸ். ஓவர் அதிகமான ட்விஸ்ட் இருந்தாலுமே படம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே மேனேஜபிளான ட்விஸ்ட் தான் இருக்குது. நம்ம விவேக் மெகா சீரியல் கேட்குற அளவுக்கான ட்விஸ்ட்லாம் இல்லை, கொஞ்சம் மினிமலான ட்விஸ்ட் நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் லெஜண்ட் படத்தோட ரோஸ்ட் கூட போடுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, அந்த மனுஷனை ரோஸ்ட் பண்ண தோணலை. என்னன்னா நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு இருக்கும், ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவு. நமக்குள்ள இருக்கிற குழந்தை வந்துட்டு நீ நடிகண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம தைரியமா இறங்கி எதையும் பண்ண மாட்டோம். ஏன்னா இவன் பார்த்து நம்மளை கிரிஞ்சுன்னு சொல்லிடுவானா, அவன் பார்த்து நம்மளை கிரிஞ்சுன்னு சொல்லிடுவானா அப்படின்லாம் ரொம்ப அதிகமாக யோசிப்போம். ஆனால் நமக்குள்ள இருக்கிற குழந்தை நீ நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். நான் எனக்குள்ள இருக்கிற குழந்தைய தான் அவர்கிட்ட பார்க்குறேன். ப்ரொடியூஸ் பண்றது அவர் தான், லாஸ் பாஸ்லாம் அவர் பார்த்துக்குவாரு, அவர்கிட்ட இல்லாத காசா. நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆசையை தீர்த்துக்கிற ஒரு குழந்தையா தான் நான் அவரை வந்துட்டு பார்க்குறேன். நமக்குள்ள இருக்கிற குழந்தை இறங்கி நடிச்சா நம்மளே கலாய்ப்போமா? பட் இந்த படம் நல்லா இருக்கு. லெஜண்ட் மாதிரி மோசமான படம் இல்லை, இந்த படம் நல்லாவே இருக்கு. சாட்டர்டே சண்டேஸ்ல போய் படத்தை பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ வரத்துக்கு லேட்டாக இருந்தா ஐ எம் சாரி.